பசுமை ஆற்றல் இலக்கவியல் புத்தாக்கத்தில் தீவிர கவனம். பன்னாட்டு நிறுவனங்களுடன் மலேசியா கைகோர்ப்பு. கூட்டரசு பிரதேச மேம்பாட்டை அரசு நுண்ணோக்குகிறது. தொடர்புடைய நிறுவனங்கள் இலக்கை வரையறுக்க அறிவுறுத்தல். சட்டவிரோத கிளினிக்குகள் மீது நடவடிக்கை. பாதுகாப்பையும் சிகிச்சை தரத்தையும் உறுதி செய்யும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. பசுமை ஆற்றல் மற்றும் இலக்கவியல் புத்தாக்கங்களில் தீவிர கவனம் செலுத்தப்படும். உணவு விநியோக சங்கிலியை மேம்படுத்தவும் உலகளாவிய வர்த்தகத்தில் ஆசியானின் நிலையை தக்க வைத்துக் கொள்ளவும் அது வழிகோலும் என முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கோ டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். ஆசியான் வட்டாரத்தில் உள்ள அனைத்து தொழில்துறைகளும் உணவு விநியோக சங்கிலிக்கு ஏற்ப செயல்படுகின்றன. அதேவேளை கொள்கை வகுப்பாளர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கு ஒத்துழைப்பை வளர்த்துக் கொள்வதாக அமைச்சர் விவரித்தார். அமெரிக்கா சீனா இடையிலான உறவை மேம்படுத்துவது மலேசியா மற்றும் ஆசியானுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இது குறித்து பல நிறுவனங்களுடன் பேச்சு நடத்தப்படுகிறது. உணவு விநியோக சங்கிலி, பாதுகாப்பு, வணிகம் போன்ற முக்கிய கூறுகளை அடிப்படையாக கொண்டு செயல்பட அவை தயாராக உள்ளன. கொள்கை வகுப்பாளராக நாம் அண்டை நாடுகளுடனும் செயல்படும் போது பல்வகைமையை அதிகரிப்பது அவசியம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான அணுகலை உறுதி செய்வதற்கான ஆசியானின் கடப்பாட்டுக்கு ஏற்ப தேசிய எரியாற்றல் மாற்ற இலக்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. அதோடு செயற்கை நுண்ணறிவு மற்றும் இலக்கவியல் தொழில்நுட்பத்தில் சவால்கள் இருந்த போதிலும் அவை முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் வழங்கும் திறன் கொண்டவை. உலக பொருளாதார ஆய்வரங்கில் காணொலி வாயிலாக தங்கோ டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் அப்துல் அசீஸ் இவ்விவரங்களை பகிர்ந்தார். கூட்டரசு பிரதேசத்தை மேம்படுத்த அரசு இவ்வாண்டு பல்வேறு முனைப்புகளையும் செயல் திட்டங்களையும் வரைந்து வருகிறது. ஒவ்வொரு நிறுவனமும் இலக்குகளை நிர்ணயித்து கோலாலம்பூர், புத்ரஜயா, லாபுவான் ஆகிய பிரதேசங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கேட்டுக் கொண்டார். 51ஆம் ஆண்டை எட்டும் கூட்டரசு பிரதேசம் இவ்வாண்டு நமது கூட்டரசு பிரதேசம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படும். 2025 கூட்டரசு பிரதேச நாளை முன்னிட்டு பிப்ரவரி முழுதும் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கு பெற வேண்டும் என அமைச்சர் அழைப்பு விடுத்தார். கோலாலம்பூர் நாட்டின் தலைநகராகவும் புத்ரஜயா கூட்டரசு நிர்வாக மையமாகவும் லாபுவான் தேசிய வணிக மற்றும் நிதி மையமாகவும் இந்த 3 கூட்டரசு பிரதேசங்களும் அவற்றின் தனித்துவத்தை கொண்டுள்ளன. தலைநகரில் இவ்வாண்டு ரமதான் சந்தைக்கான உரிமங்களை வழங்குவது தொடர்பில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL தற்போது தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. தகுதியும் ஆர்வமும் உடைய வணிகர்கள் அந்த சந்தைக்கான அனுமதியை பெறுவதை உறுதி செய்வது குறித்து DBKL ஆய்வு செய்வதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேசத்துக்கான அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கூறினார். இவ்வாண்டு தொடங்கி தலைநகரில் வணிக உரிம விண்ணப்பங்கள் மற்றும் ரமதான் சந்தை பராமரிப்பு தொடர்பான விவகாரங்களை DBKL முழுமையாக கையாளும். வணிகர்கள் ரமதான் சந்தை தரங்களுக்கான வாடகையை நியாயமான விலையில் பெறுவதை உறுதி செய்வதை இந்நடவடிக்கை நோக்கமாக கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புத்ரஜயாவில் இன்று காலை நடைபெற்ற வாகன பயன்பாடு அற்ற நாள் கார் ஃப்ரீ டே நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் டாக்டர் ஜலிஹா ஊடகத்தாரிடம் பேசினார். இதனிடையே தற்போது சில மணி நேரங்களுக்கு மட்டுமே கடைபிடிக்கப்படும் வாகன பயன்பாடு அற்ற நாளை ஒரு நாளுக்கு நீட்டிக்க தமது அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக டாக்டர் ஜலிஹா தெரிவித்தார். இந்த திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். புத்ரஜயாவில் மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் கடைபிடிக்கப்படும் மாதாந்திர நிகழ்ச்சி CFD ஆகும். சுற்றுச்சூழலுக்கு நட்புறவான மாநகரத்தை உருவாக்கும் நோக்கத்தை இந்த நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. அதேவேளை கோலாலம்பூர் பாதுகாப்பாக மற்றும் ஆரோக்கியமான சூழலை கொண்டிருப்பதையும் இதன் வழி உறுதி செய்யவியலும் என டாக்டர் ஜலிஹா கோடி காட்டினார்.
தேவைப்படுமாயின் சபாவுக்கு உதவவும் போதிய ஆலோசனைகளை வழங்கவும் எரியாற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சு ஆயத்த நிலையில் உள்ளது. இதன் வழி மக்கள் நிலையான உறுதியான மின்சார உற்பத்தியை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என துணை பிரதமரான டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். 2024 முதல் 2030 ஆண்டு வரை சபா எலக்ட்ரிசிட்டி நிறுவனத்துக்கு மத்திய அரசு வழங்கும் மானிய உதவித் தொகையின் மதிப்பு 354 கோடியாகும். எரிபொருளுக்கான உதவித்தொகை, பெரிய அளவிலான சூரிய ஆற்றல் பயன்பாட்டுக்கான உதவித்தொகை, கட்டண உதவித்தொகை மற்றும் புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றலுக்கான உதவித்தொகை ஆகியவை அதில் அடங்கும். துவாரானில் சபா எலக்ட்ரிசிட்டி நிறுவனத்துடனான கிறிஸ்துமஸ் மற்றும் சீன புத்தாண்டு திறந்த இல்ல நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் உரையாற்றினார். இதனிடையே சபாவில் நிலவும் மின் விநியோக சிக்கலை களைய பெரிய அளவிலான மின் உற்பத்தி ஆலை திட்டங்கள் வரையப்படுகின்றன. இது 2030 ஆண்டு வாக்கில் மின்சார கையிருப்பை 30 விழுக்காட்டுக்கு உயர்த்தும் என துணை பிரதமர் கோடி காட்டினார். இவ்வாண்டு சரவாக்கிலிருந்து எரியாற்றலை கொள்முதல் செய்ய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. வரையப்பட்ட திட்டங்கள் சபாவில் மின் விநியோக சிக்கலை கையாள்வதை உறுதி செய்யும் பொருட்டு மத்திய அரசு அதற்கான ஆதரவை வழங்குகிறது. அதோடு மக்கள் சீரான மின் விநியோகத்தை பெற இத்திட்டங்கள் துணை புரியும் என எரியாற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா தெரிவித்தார். 1,50,00,000 ரிங்கேட் இப்போ பெரிய சந்தையை மேம்படுத்த அந்த நிதியை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு ஒதுக்கியிருக்கிறது. சந்தையை நவீனமாக்கும் அதே வேளையில் அதனை சுற்றுலா இலக்காக உருவாக்கும் நோக்கத்தை அந்த முன்னெடுப்பு கொண்டிருப்பதாக அமைச்சர் ngah komeng விளக்கினார். 50 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரிய சந்தையை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் அந்த ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இப்போ பெரிய சந்தையின் பொற்காலத்தை அந்த முன்னெடுப்பு திரும்பச் செய்யும் என ngah நம்புகிறார். அந்த சந்தையை மேம்படுத்துவதோடு சுற்றுப்பகுதிகளில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றார் அவர். இதற்கு பின்னர் புந்தோங் சந்தையை மேம்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டினார். இப்போ கெனிங் சந்தையை பார்வையிட்ட பின்னர் ngah ஊடகத்தாரிடம் பேசினார். தலைநகரில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட பண்டுவகங்கள் மீது எடுக்கப்பட்ட கடும் நடவடிக்கையை மலேசிய மருத்துவ சங்கம் பாராட்டியுள்ளது. பொதுமக்கள் இதுபோன்ற விவகாரம் குறித்து விழிப்பாக இருப்பதோடு சட்டவிரோத சுகாதார சேவை குறித்து புகார் அளிக்க முன்வர வேண்டும் என அதன் தலைவர் டாக்டர் கல்விண்டர் சிங் கேரா அறிவுறுத்தல் விடுத்தார். மலேசிய சுகாதார அமைச்சும் குடிநுழைவு துறையும் கோலலம்பூரில் சட்டத்திற்கு புறம்பாக இயங்கிய 10 பண்டுவகங்கள் மீது நடவடிக்கை எடுத்தன. அவை அயல் நாட்டவர் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது தெரியவந்தது. இவ்வேளையில் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு பெற்ற சுகாதார மையங்களில் சேவைகளை பெறுமாறு அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். பாதுகாப்பையும் சிகிச்சை தரத்தையும் அஃது உறுதி செய்யும். கடந்த ஆண்டு முழுவதும் அயல் நாட்டவர் நடத்திய அந்த கிளினிக்குகள் இயங்கியது குறித்து MMA கடும் கலக்கத்தை வெளிப்படுத்தியது. அதுபோன்ற பண்டுவகங்களில் பதிவு பெறா மருந்துகளும் போலி மருத்துவ தளவாடங்களும் பயன்படுத்தப்பட்டன. தகுதி பெறா ஆள்கள் சிகிச்சைகளை அங்கு வழங்கி வந்தது அம்பலமானது. இவற்றை தவிர்க்க பொதுமக்கள் செயலாக்க தரப்புக்கு தகவல் வழங்க முன்வர வேண்டும் என டாக்டர் கல்விண்டர் சிங் வேண்டுகோள் விடுத்தார். எகிப்தில் உள்ள அல் அசார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மலேசிய மாணவர்கள் எண்மர் போர்ட் சைடுக்கு செல்லும் வழியில் விபத்துக்குள்ளானார்கள். காயங்களுடன் உயிர் தப்பிய அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மலேசியா எகிப்துக்கான கல்விக் கழகம் தெரிவித்தது. அந்த சாலை விபத்தில் முகமது ஃபிர்டவுஸ் பின் யாக்கூப், முகமது அட்லி ஃபித்ரி பின் முகமது அன்வார், ஷாருல் ஐமன் பின் ஜாஃபா, முகமது ஜுல்ஃபிகார் பின் அஹ்மத் தர்மிசி, முகமது ஹசிக் பட்ரிஷா பின் நூர் ஹமிடோன் ஆகிய மாணவர்கள் 5 சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகினர். அதேவேளையில் காயமுற்ற முகமது ஜஃப்ரி அப்துல் ரஷீத், முகமது ஜுல்ஹி நஸ்ரி மற்றும் முகமது ரயீஸ் ஜஃப்ரான் முகமது ஷுஹைமி தொடர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை அம்மூவரும் சிகிச்சைக்காக தலைநகரம் கைரோவில் உள்ள சயிட் கலால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மலேசியா எகிப்துக்கான கல்விக் கழகம் தகவல் அளித்தது.
சீன பெருநாள் விடுமுறையை முன்னிட்டு தலைநகரில் நடத்தப்பட்ட ஒப்சப்பாடு சோதனை 253 குற்ற அறிக்கைகள் வெளியிடப்பட்டதோடு 124 வாகன ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் ஹமிடி அடாம் குறிப்பிட்டார். அந்த சோதனையில் 1106 ஊர்திகள் சோதனையிடப்பட்டன. அதில் 8 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சாலை பயனர்கள் நிர்ணயிக்கப்பட்ட சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அது சாலையை பயன்படுத்தும் அனைவரின் கடமையாகும். சாலையில் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள அது துணை புரியும் என ஹமிடி அடாம் அறிவுறுத்தினார். அந்த நடவடிக்கையில் குடிநுழைவு துறையும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனமும் இணைந்து பணியாற்றின. நாடு நெடுக பயணீட்டாளர் வர்த்தகம் தொடர்பிலான சிக்கல்களை களைய உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற புகார்களின் அடிப்படையில் ஜொஹூரிலும் திரங்கானுவிலும் செயலாக்க பறிமுதல் நடவடிக்கைகளை அது மேற்கொண்டது. ஜொஹூரில் கடந்த மாதம் தொடங்கி வியாழக்கிழமை வரை வர்த்தக முறைகேடு தொடர்பில் 244 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஆக அதிகமாக விலைப்பட்டியலை வைக்காதது தொடர்பில் 86 சம்பவங்கள் பதிவு செய்யப்பெற்றதாக KPDN மாநில கிளை இயக்குநர் லிலிஸ் சஸ்லிண்டா போர்னுமோ தெரிவித்தார். இயங்கலை பரிவர்த்தனை தொடர்பில் 56 சம்பவங்களும், குழப்பம் விளைவிக்கும் வகையிலான சேவைகள், விளம்பரங்கள் தொடர்பில் 41 சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டன. தொடர்புடைய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1,30,000 ரிங்கிட் மதிப்பிலான பறிமுதல் மேற்கொள்ளப்பட்டதாக லிலிஸ் சஸ்லிண்டா தகவல் வழங்கினார். இதனூடே திரங்கானுவில் கடந்த மாதம் முதல் நாள் தொடங்கி பயணீட்டாளர் விவகாரம் தொடர்பில் 40 புகார்கள் பெறப்பட்டதாக KPDN மாநில கிளை துணை இயக்குநர் முகமது ஷக்ரி முகமது சாலே தெரிவித்தார். பொருள் விலை தொடர்பிலும் பல புகார்கள் பெறப்பட்டன. இயங்கலை பரிவர்த்தனை, கட்டுப்படுத்தப்பட்ட பொருள்கள், குழப்பம் விளைவிக்கும் வகையிலான சேவைகள், போலி வர்த்தக தகவல்கள் அடிப்படையிலும் புகார்கள் பெறப்பட்டன. அந்த குற்றச்செயல்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முகமது ஷக்ரி கூறினார். இந்துக்கள் அதிகம் கூடும் பத்துமலையில் வசதிகளை மேம்படுத்த சிலாங்கூர் அரசு கடப்பாடு கொண்டுள்ளது. பத்துமலை ஆன்மீக தளமாக மட்டுமல்லாது நாட்டின் முக்கிய சுற்றுலா இலக்காகவும் விளங்குவதை சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி சுட்டினார். குறிப்பாக தைப்பூச திருவிழாவின் போது அங்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுகின்றனர். அவர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து போதிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். அதற்காக மாநில அரசு பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய நிர்வாகத்துடன் கைகோர்க்க ஆயத்தமாக இருக்கிறது. தைப்பூச விழாவினை காண அயலக சுற்றுப்பயணிகளும் அங்கு திரளாக கூடுவதை டத்தோஸ்ரீ அமீருடின் சுட்டினார். Sebaik saya jadi menteri besar, sebaik saya jadi wakil rakyat, tanpa gagal, every year saya akan turun untuk pastikan kemudahan, kelengkapan, persiapan untuk Taipusa dapat dibaiki, termasuk pada 3 hari bulan nanti. Saya akan turun, bukan saya datang masa hari kejadian, sebelum event supaya persiapan kita terbaik untuk menjadi tetamu kepada 1 million Hindus devotee ataupun penganut-penganut Hindu yang akan turun beramai-ramai di Batu Cave. பத்து கேவ்ஸ் ஆஃப் ஜலான் ஸ்டேஷனில் விற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு உரை நிகழ்த்தினார். காலையில் பெய்த மழையை பொருட்படுத்தாது சுற்றுவட்டார மக்கள் 51 பானைகளில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். எப்பொழுதும் நம்ம வீட்டில் தான் வைப்போம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே டெம்பிளில் கோயிலில் கலந்துக்கிறோம். ஸோ இங்கே பொங்க வைக்கிறது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேரோட சேர்ந்து மழையோட சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் பொங்க வைக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அப்புறம் பூ கட்டுற போட்டி, கலரிங் போட்டி, கோலம் போடுற போட்டி, நிறைய போட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கோம். மகன், மருமக, பேர பிள்ளைங்க எல்லாரும் வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தவங்கலாம் பார்த்து பேசி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய தமிழர்கள் பண்பாட்டை நம்ம இன்னும் பெருக வைக்கணும். ஸோ வீட்டில் நம்ம பொங்கல் வைக்கிறோம் சரி, கோயிலில் திரளாக அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறப்ப அது நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம we can make friends also. ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை வீடு அப்படின்னு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிட்டா நம்ம அண்டை அயலாறு கூட நல்லா சேர்ந்து உரையாடி நம்மளுக்கு இன்னும் நிறைய கம்யூனிகேட் பண்ண சுலபமாக இருக்கும். சுங்கைத்துவா சட்டமன்றமும் அருள்மிகு
ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய நிர்வாகமும் இணைந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. வட்டார மக்களை ஒன்றுபடுத்துவதோடு இந்திய சமூகத்தின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கத்தை அந்நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. அதனையொட்டி பரிசு தொகையுடன் சில பாரம்பரிய போட்டிகளும் நடத்தப்பட்டன. சட்டி வடைக்குதல், வழுக்கு மரம் ஏறுதல், கோலம் போடுதல், அதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள். நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் தான் இங்கே செய்ய தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ மாட்டு வண்டியும் வந்துடுச்சு, அதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை சேர்ந்தது. நாங்கள் அடுத்த வருடம் வேறு இடத்த மாற்றி போவோம். யார் இந்த பொது நிகழ்ச்சி நம்மள்கிட்ட கேட்டாலும் நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். இந்த கோயிலில் நம்ம இலவசமாக நம்ம செஞ்சு கொடுப்போம். இப்போ இந்த நிகழ்ச்சி கூட நம்ம ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இல்லை 20 பேர்கிட்ட இருக்காங்க. 20 பேர் சேர்ந்து நல்லா ஃபுல்லாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி அழகாக செஞ்சு கொடுத்தோம் அவங்களுக்கு. 1905ஆம் ஆண்டு தொடக்கம் ஸ்ரீ முனீஸ்வரர் வட்டார மக்களுக்கு அருள் பாலித்து வருவதோடு காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறார். அன்றைய காலத்தில் கல்லுடைப்பு தொழிலாளிகள் தங்களை பாதுகாக்க வேண்டிய கருணை உள்ளம் படைத்த அவருக்கு சிறிய ஆலயம் எழுப்பினர். சுற்றுப்பகுதி மேம்பாடு கண்டதை தொடர்ந்து பக்தர்களின் வசதிக்காக அவ்வாலயம் விசாலமாக புதுப்பிக்கப்பட்டது. ஆன்மீகத்தை வளர்ப்பதோடு சமூக பணிகளிலும் ஆலய நிர்வாகம் தீவிரம் காட்டுகிறது. குறையும் பிறப்பு கருத்தரிப்பு விகிதம் ஆசியானின் வளர்ச்சியை சீர்குலைக்கும் 2 முக்கிய கூறுகளாக கருதப்படுகின்றன. அதற்கு காரணமான வாழ்க்கை முறை மாற்றமும் நகரமயமாக்கல் விகிதமும் பொருளாதார உற்பத்தியை பாதிக்கக்கூடும் என ஆசியான் பிரீஃபிங் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் ஆசியானில் கருத்தரிக்கும் விகிதம் வெகுவாக குறைந்துள்ளது. ஆசியான் 67 கோடி மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடுகளில் வயதானவர்களின் மக்கள் தொகை அதிகரித்து வரும் அதே வேளையில் பிறப்பு விகிதம் சரிந்து வருகிறது. அவை முறையாக கையாளப்பட வேண்டும். பொருளாதாரம் மட்டுமல்லாது மக்கள் தொகை வீழ்ச்சியும் சமூக மேம்பாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு தொழிலாளர் பற்றாக்குறைக்கும் வித்திடுகின்றது. ஆசியானின் வளர்ச்சியை உறுதி செய்ய பருவநிலை மாற்றம், பிறப்பு விகிதத்தின் சரிவு நிலை போன்ற முதன்மை கூறுகளில் கவனம் செலுத்தப்பெற வேண்டும் என ஆசியான் பிரீஃபிங் செய்தி நிறுவனத்தின் துணை செய்தி ஆசிரியர் ஐமன் ஃபலா மெடினா வலியுறுத்தினார். 2025 வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. வாழ்க்கை செலவின பளுவை குறைத்து மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் அவர்களுக்கான உதவி திட்டங்கள் குறித்து manfaat.mof.gov.my அகப்பக்கம் வழி அறியலாம். மேலும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அவை குறித்து தெரிந்து கொள்ளலாம். குடியரசு தின அணிவகுப்பில் ராணுவ பலத்தையும் பன்முகத்தன்மையையும் வெளிப்படுத்தியது இந்தியா. அதில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ பங்கேற்றது உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. பாரத நாடு அதன் 76ஆம் குடியரசு தினத்தை இன்று புதுடெல்லியில் கொண்டாடியது. சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்திய அரசமைப்பை இந்தியா 1950இல் ஏற்றுக்கொண்டதை குடியரசு தினம் குறிக்கிறது. அரசமைப்பில் வலியுறுத்தப்படும் கொள்கைகளை வலுப்படுத்துவதற்கு இந்த உன்னத தினம் வழிகோலும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். வருடாந்திர நிகழ்வான அந்த அணிவகுப்பில் பாரதத்தின் ஏவுகணைகள், போர் விமானங்கள், மோட்டார் சைக்கிள் சாகசங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டன. அதில் இந்தோனேசிய ராணுவ அணிவகுப்பும் இடம்பெற்றது. இந்தியாவுக்கு 2 நாள் அலுவல் பயணத்தை மேற்கொண்டுள்ளார் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ. அவரின் இந்திய வருகையினூடே பாரத குடியரசு தின அணிவகுப்பும் ஒரு நேர நடைபெற்றது. கடந்த ஆண்டு இந்தோனேசிய அதிபராக பதவியேற்ற பிரபோவோ இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். இந்திய குடியரசு தினத்தில் இந்தோனேசியா கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாகும் என மோடி புகழாரம் சூட்டினார். சுபியாந்தோ பயணத்தை முன்னிட்டு இரு நாடுகளும் சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. குறிப்பாக சுகாதாரம், கடல் பாதுகாப்பு, இலக்கவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் கைகோர்க்க அவை உறுதி பூண்டுள்ளன.
இந்தியாவும் இந்தோனேசியாவும் அவற்றுக்கிடையிலான சகோதரத்துவத்தை தொடர்ந்து போற்றும் என இரு நாடுகளின் தலைவர்கள் கூறினர். தமது நிர்வாகம் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு உயர்நிலை தற்காப்பு பேராளர்கள் குழுவை அனுப்பும் என பிரபுவோ இவ்வேளையில் சொன்னார். பாலஸ்தீன பிணையாளிகள் 2ஆம் குழுவை இஸ்ரேலிய படை இன்று விடுவித்தது. காசாவில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக யூத படையின் காவலில் இருந்த பாலஸ்தீனர்கள் விடுதலையானதாக ஹமாஸ் தரப்பு தெரிவித்தது. பிணையாளிகள் 200 பேர் அடங்கிய அந்த குழு விடுதலை செய்யப்பட்டதை பிணையாளிகள் மேனாள் பிணையாளிகள் விவகார மற்றும் பாலஸ்தீன பிணையாளிகள் சங்க பாலஸ்தீன ஆணையம் உறுதி செய்தது. வாழ்நாள் சிறை, நீண்டகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டோரும் விடுதலை செய்யப்பட்டோருள் அடங்குவர். 121 பேருக்கு முன்னதாக வாழ்நாள் சிறை விதிக்கப்பட்டதுடன் 79 பேருக்கு நெடுநாள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆஃபர்ஸ் சிறையில் இருந்த 114 பிணையாளியர் ரமாலாவுக்கு மாற்றப்பட்டனர். 16 பேர் காசாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதுடன் 70 பேர் பாலஸ்தீனத்திலிருந்து துரத்தப்பட்டனர். இஸ்ரேலிய படையைச் சேர்ந்த பெண்கள் 4 நேற்று ஹமாஸ் விடுதலை செய்தது. யூத தரப்பு பாலஸ்தீன பிணையாளிகள் 200 பேரை விடுவித்த நிலையில் தமது தரப்பு பிணைப்பிடித்த இஸ்ரேலியர்களை ஹமாஸ் போராளி இயக்கம் விடுவித்தது. விடுவிக்கப்பட்ட அந்த 4 இராணுவ சீருடை அணிந்திருந்தனர். அவர்கள் யாவரும் அனைத்துலக செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். விடுதலை செய்யப்படும் முன்னர் தொடர்புடைய ஆவணங்களில் அவர்கள் கையெழுத்திட்டனர். வன் செயலின் உச்சத்தை அரங்கேற்றிய யூத இராணுவத்தினரான அவர்கள் மக்கள் போராளி இயக்கமான ஹமாஸ் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படுவதை காண பாலஸ்தீன மக்கள் ஆயிரக்கணக்கானோர் பாலஸ்தீன சதுக்கத்தில் திரண்டனர். அவர்கள் யாவரும் இஸ்ரேலிய கண்காணிப்பு படையைச் சேர்ந்தவர்களாவர். பிரிட்டன் அருங்காட்சியகத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் அதன் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டது. அங்கிருந்து கடந்த வாரம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆடவர் ஒருவர் வேண்டுமென்றே அங்கு ஒப்புதல் இன்றி ஊடுருவி அந்த கோளாறை ஏற்படுத்தியதாக அருங்காட்சியக தரப்பு கூறியது. மன நிறைவின்மையால் பிரிட்டன் அருங்காட்சியகத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பெற்ற ஆடவர் உள்நுழைந்து சில நுட்பக்கூறுகளை செயலிழக்கச் செய்தது ஆய்வில் தெரியவந்தது. அந்த ஆடவருக்கு போலீஸ் வலை விரித்துள்ளதாக அந்த அருங்காட்சியக பேச்சாளர் தெரிவித்தார். அதன் நிரந்தரப்பட காட்சி பகுதியும் முதல் மாடியும் மட்டுமே பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகள் மூடப்பட்டுள்ளன. பிரிட்டனில் அந்த பண்பாட்டு கழகம் சதிக்கு ஆட்பட்டுள்ளது. 2023 அங்கு மேற்கொள்ளப்பட்ட இணைய ஊடுருவலால் பயனர்கள் பலரின் சொந்த தரவுகள் களவு போயின. தென்கொரியாவில் கடந்த மாதம் 179 பேரை பலிகொண்ட ஜெஜு ஏர் விமான விபத்து குறித்த தொடக்க அறிக்கை நாளை வெளியிடப்படும். அனைத்துலக பொது போக்குவரத்து கழகத்துக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த அறிக்கை அனுப்பப்படும் என அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. அமெரிக்கா, அனைத்துலக பொது போக்குவரத்து கழகம் ஆகியவற்றோடு பிரான்சுக்கும் தாய்லாந்துக்கும் அது அனுப்பப்படும். அந்த விபத்து குறித்த புலனாய்வு ஓரளவு நிறைவடைந்த நிலையில் அதன் தொடக்க அறிக்கை நிறைவு செய்யப்பட்டதாக அது குறிப்பிட்டது. அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம், பிரான்சின் புலனாய்வு ஆய்வு பிரிவு ஆகியவற்றுடன் அந்த விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய சோல் ஒத்துழைப்பு நல்கியதாக அதன் போக்குவரத்து அமைச்சு கூறியது. இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து பட்டத்தை வெல்லும் போராட்டத்தில் பெர்லி தன் எம்தீனா இணையர் தோல்வி கண்டனர். அந்த தேசிய வீராங்கனைகள் இறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவின் கொங் ஹியோங், கிம் ஹாயோன் இணையரிடம் வீழ்ந்தனர். முதல் செட்டை நாட்டின் தாரகைகள் தென்கொரிய மங்கைகளிடம் 21-12 என பறிகொடுத்தனர். 2ஆம் செட்டில் மிளிர்ந்த பெர்லி தன் தீனா இணையர் அதில் 21-17 என வெற்றி பெற்றனர். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3ஆம் செட்டில் தேசிய வீராங்கனைகள் தென்கொரிய பெண்களை நோக்கி சரமாரியாக தாக்குதல்களை தொடுத்தனர்.
ஆனால் அதிர்ஷ்ட காற்று பெலிதான் தீனா பக்கம் வீசவில்லை. அவர்கள் 21-18 என தங்களது தோல்வியை ஹியோங் ஹைஜியான் இணையரிடம் ஒப்புக்கொண்டனர். அவ்வாட்டம் 74 நிமிடங்களுக்கு நீடித்தது. தென் கொரியர்களிடம் பெலிதான் தீனா இணையர் தொடர்ச்சியாக தோல்வி காண்பது இது இரண்டாவது முறையாகும். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் தொடர்ந்து முன்னேறுகிறது லிவர்பூல். இப்ஸ்விச் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தி ரெட்ஸ் 4-1 என வாகை சூடியது. செந்நிற அணிக்கான 4 கோல்களில் 2 நெதர்லாந்து வீரர் கோடி ஹக்போ புகுத்தினார். எஞ்சிய 2 கோல்களில் அவனி டொமினிக் சோபோஸ்லாய் மற்றும் முகமது சாலா மூலம் பெற்றது. லிவர்பூல் அணியின் சொந்த அரங்கமான ஆன்ஃபீல்டில் சாலா புகுத்திய 100வது கோல் அதுவாகும். அவ்வெற்றியை தொடர்ந்து பிரீமியர் லீக் பட்டியலில் லிவர்பூல் 53 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. 2ஆம் நிலையில் இருக்கும் ஆர்சனல் அணியுடன் ஒப்பிடுகையில் அதனிடம் கூடுதலாக 6 புள்ளிகள் கைவசம் உள்ளன. அதன் மற்றொரு ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளர் மான்செஸ்டர் சிட்டி 3-1 என செல்சியை வென்றது. சிட்டியை அதன் சொந்த அரங்கில் சந்தித்த தி ப்ளூஸுக்கான ஒரே ஆறுதல் கோலை 3ஆம் நிமிடத்தில் நோனி மடுவேக்கே புகுத்தினார். உபசரணை அணி யோஷ்கோ வார்டியோல் மூலம் ஆட்டத்தை 42வது நிமிடத்தில் சமப்படுத்தியது. 68ஆம் நிமிடத்தில் எர்லிங் ஹாலண்ட் சிட்டியை 2-1 என முன்னணி வகிக்கச் செய்தார். முழு நேர ஆட்டம் நிறைவை தொட 3 நிமிடங்கள் இருக்கும் தருவாயில் அவனிக்கான வெற்றியை உறுதி செய்தார் ஃபில் ஃபோடன். அவர்கள் மூவரும் பெற்றுத்தந்த வெற்றியால் சிட்டி பிரீமியர் லீக் பட்டியலில் 41 புள்ளிகளுடன் 4ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ளது. உச்சத்தில் இருக்கும் லிவர்பூல் அணிகளுடன் ஒப்பிடுகையில் அது 12 புள்ளிகள் குறைவாக உள்ளது. இதனிடையே ஆர்சனல் ஒற்றை கோலில் வூல்வ்ஸை வீழ்த்தியது. முற்பாதி வரையில் இரு அணிகளும் கோலின்றி சமநிலையில் இருந்தன. 43ஆம் நிமிடத்தில் ஆர்சனல் இளம் வீரர் மைல்ஸ் லூயிஸ் கெலி உபசரணை அணியைச் சேர்ந்த மேட் டாக்கட்டியின் காலை இடறிவிட்டதால் சிவப்பு அட்டை வழங்கப்பட்டு திடலை விட்டு வெளியேற்றப்பட்டார். அதன் பின்னர் தி கன்னர்ஸ் 10 ஆட்டக்காரர்களுடன் களம் கண்டது. 70ஆம் நிமிடத்தில் வூல்வ்ஸின் ஜோவோ கோமெஸ் திடலை விட்டு வெளியேற்றப்பட்டார். அந்நிலையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஆர்சனல் 4 நிமிடங்கள் கழித்து ரிகார்டோ கலாஃபியோரி மூலம் வெற்றி கோலை கைப்பற்றியது. ஸ்பெயினிய லா லீகாவில் அசத்தினார் கிலியான் எம்பாப்பே. அந்த பிரெஞ்சு நட்சத்திரத்தின் தயவால் ரியால் மேட்ரிட் வயாடோலிட்டை 3-0 என வீழ்த்தியது. அந்த 3 கோல்களையும் எம்பாப்பே 30ஆம், 57ஆம், 91ஆம் ஆகிய நிமிடங்களில் புகுத்தினார். நடப்பு பருவத்தில் அவர் ஒரே ஆட்டத்தில் 3 கோல்களை அடித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். மொத்தமாக இப்பருவத்தில் எம்பாப்பே ரியாலுக்காக புகுத்தியிருக்கும் கோல்களின் எண்ணிக்கை 16 ஆகும். அவர் பெற்றுத்தந்த வெற்றியால் ரியால் லாலிகா பட்டியலில் 49 புள்ளிகளுடன் முதலிடத்தில் கோலோச்சுகிறது. 2ஆம் நிலையில் இருக்கும் அட்லெட்டிகோ மேட்ரிட்டுடன் ஒப்பிடுகையில் அது 4 புள்ளிகளுடன் முன்னணியில் உள்ளது. ஞானக்குரல் அர்ச்சனை. மந்திரங்கள் எல்லா மயங்காமலு நினைந்து முந்தரனை எர்ச்சிக்குமாறு மனமே உண்மை கடவுளாம் ஈசன் குடிக்கொண்டிருக்கும் கோயில். மந்திரங்கள் எல்லாவற்றையும் மயக்கமில்லாமல் உள்ளத்தில் நினைத்து பார்த்து தன் அகக்கண் முன்னே நிற்கும் அரண் என்னும் சிவனை அர்ச்சிப்பதே முறை என ஆன்மநெறி புகட்டுகிறார் ஔவை பெருமாட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.